கண்மணியா கத்திச்சாவா? மக்களே, நம்ம இப்போ டே 6 சேலஞ்சில் தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஃபிஷ் அவ்வளோத்தையும் பிடிக்கணும் அப்படின்னா தலைவர்கள் ஃபுட்டு போட்டால் மட்டும்தான் வெளியே வருவாங்க. இங்கே பாருங்க, ஃபுட்டு போட்ட உடனே அவ்வளோ பேரும் வெளியே வந்துடுவாங்க மக்களே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொன்றையாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னால் வெறும் 2 ஃபீமேல் பீட்டை தான் பிடிக்க முடிஞ்சது. அதே நம்ம கொடுக்குப்பாண்டி டேங்குள்ள தான் இப்போதைக்கு போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சைஃபன் பம்பை வச்சு வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க சொல்ல தான் ஒவ்வொருத்தனா மாட்ட ஸ்டார்ட் பண்ணதான மக்களே. இங்கே பாருங்க, இந்த விடோ டெட்ராலாம் என்னைய பாடாப்படுத்திட்டான் மக்களே. அது போக இந்த ஸ்ரிம் இவெல்லாம் ஸ்டார்டிங்லே விட்டது மக்களே. ஸோ அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றையா பிடிச்சிட்டேன். இங்கே பாருங்க, நம்மளோட யூனிக் டேங்கை கொடுக்கு பாண்டி பார்ப்பான், என்னடா எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த டேங்கில் அவன் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்தான். ஸோ இப்போ கொடுக்கு பாண்டி அவன் கூட விட்டு வச்சிருந்தேன்னா தலைவன் ஒவ்வொருத்தரையா ருசி பார்த்து முடிச்சுடுவான். ஸோ அதனால அவனுக்கு தனி டேங்க் செட்டப்பா வேற ஒரு டேங்க்ல செட்டப் பண்ணிட்ட மக்களே. ஸோ இப்போதைக்கு கொடுக்கு பாண்டி இனிமே இந்த டேங்க்ல தான் இருக்க போறான். அவங்க எல்லாரும் அந்த டேங்க்ல தான் மக்களே இருக்க போறாங்க. நான் இந்த டேங்க்ல வேற மாதிரி ஒரு செட்டப்பை சேலஞ்சா அப்டேட் பண்ண போறேன். அடுத்தது மறக்காம பாருங்க. நன்றி மக்களே.